வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கருப்பு பணம் பதுக்கி உள்ள 627 பேர் பெயர் பட்டியல் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல். பெயர்களை வெளியிட மறுத்த நீதிபதிகள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க உத்தரவு. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி சகோதரர் கலாநிதிக்கு சம்மன். மார்ச் 2ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ கோர்ட் உத்தரவு. டெல்லியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் திட்டம். அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டத்துக்கு கவர்னர் அழைப்பு. விரிவான செய்திகள். வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் 627 நபர்களின் பெயர் விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்க கோரி 2009ஆம் ஆண்டில் மூத்த வக்கீல் ராம்ஜெத் மெலானி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களின் பட்டியலை தாக்கல் செய்யும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கடந்த திங்களன்று 8 பேரின் விவரங்களை மட்டும் மத்திய அரசு சமர்ப்பித்தது. இதனால் அதிருப்தி அடைந்த தலைமை நீதிபதி HL தாட்டு தலைமையிலான அமர்வு வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் வைத்திருக்கும் அனைவரது பெயர் விவரங்களையும் தாக்கல் செய்யும்படி செவ்வாயன்று உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு சுவிட்சர்லாந்து நாட்டின் தலைநகர் ஜெனீவாவில் உள்ள HSBC வங்கியில் கருப்பு பணம் வைத்திருக்கும் 627 பேரின் பெயர் பட்டியலை மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி தாக்கல் செய்தார். 627 பேரின் வங்கிக் கணக்கு எண்கள், கணக்கில் உள்ள இருப்பு ஆகிய விவரங்களும் அடங்கிய அந்த பட்டியல் சீலிடப்பட்ட உரையில் நீதிபதிகளிடம் அளிக்கப்பட்டது. கருப்பு பணம் தொடர்பாக பிரான்ஸ் அரசு அளித்த தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பட்டியலில் இந்தியர்கள், வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் 2006ஆம் ஆண்டு வரையிலான வங்கிக் கணக்கு விவரங்களே பட்டியலில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் நடவடிக்கைகள் துவக்கப்பட்டதைத் தொடர்ந்து பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்களில் சிலர் வரியை செலுத்தியுள்ளதாகவும் மற்றவர்களிடம் விசாரணை தொடர்வதாகவும் 2015ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் விசாரணை முடிந்துவிடும் எனவும் ரோஹத்கி கூறினார். Today the matter was heard by the court. The government of India gave the entire list of HSBC accounts. There are about 627 or 628 accounts. We gave it in a sealed cover to the court. A status report was also given in the sealed cover to the court. The court thereafter heard our submissions as to what we are doing under the control of SIT, how much investigation has been done, has all been indicated in the sealed cover. It was also indicated to the court that the last date for assessment of all these accounts is 31st of March 2015. இதைத் தொடர்ந்து கருப்பு பணத்தை மீட்பதற்கான வழிவகைகளை ஆராய்வதற்காக நீதிபதி MP ஷா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழுவிடம் 627 பேரின் பெயர் பட்டியலை வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள சீலிடப்பட்ட உரையை பிரித்து பெயர்களை தெரிவிக்க மறுத்துவிட்ட நீதிபதிகள் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் சிறப்பு புலனாய்வு குழுவை அறிக்கை அளிக்கும்படி உத்தரவிட்டனர். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி, அவரது சகோதரர் கலாநிதி உள்ளிட்டோர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி டெல்லி சிபிஐ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. ஏர்செல் நிறுவனத்தை 2006ஆம் ஆண்டில் மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் வாங்கியது. அப்போது மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக இருந்த தயாநிதி ஏர்செல் நிறுவனத்தை விற்றுவிடும்படி தனக்கு நெருக்கடி கொடுத்ததாக அப்போதைய உரிமையாளர் சிவசங்கரன் அளித்த புகாரின் பேரில் சிபிஐ 2011ஆம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தயாநிதி, அவரது சகோதரர் கலாநிதி, மேக்சிஸ் அதிபர் அனந்த கிருஷ்ணன் உள்ளிட்ட 4 மீதும் சன் டைரக்ட் டிவி நிறுவனம் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் மீது சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது. ஏர்செல் நிறுவனத்தை வாங்க உதவியதற்கு பிரதிபலனாக 600 கோடி ரூபாயை சன் டைரக்ட் நிறுவனத்தில் மேக்சிஸ் நிறுவனம் முதலீடு செய்துள்ளதாக குற்றப்பத்திரிகையில் சிபிஐ குறிப்பிட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிபிஐயின் குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக பாட்டியாலா நீதிமன்றத்தில் புதனன்று நீதிபதி OB சைனி அறிவித்தார்.
வழக்கின் முதல் தகவல் அறிக்கை, குற்றப்பத்திரிகை, சாட்சிகளின் வாக்குமூலம் மற்றும் ஆவணங்களை கவனமாக ஆராய்ந்ததில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கை நடத்துவதற்கான போதுமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் நீதிபதி சைனி கூறினார். தயாநிதி, கலாநிதி, மலேசிய தொழிலதிபர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரும் 2015 ஆண்டு மார்ச் 2 நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப நீதிபதி சைனி உத்தரவிட்டார். டெல்லியில் ஆட்சி அமைப்பது குறித்து அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி விவாதிக்க கவர்னர் நஜீப் ஜங் முடிவு செய்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் கண்டனம், ஆம் ஆத்மி கட்சிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து டெல்லியில் புதிய அரசை அமைப்பதற்கான வழிவகைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத்தை டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் நஜீப் ஜங் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்புக்கு பிறகு டெல்லி கவர்னர் ஜிங் வெளியிட்ட அறிக்கையில், டெல்லியில் புதிய அரசை உருவாக்குவதற்கான வழிவகைகள் குறித்து ஆராய அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் பாரதிய ஜனதாவின் பலம் 28 உள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் பலம் 27 காங்கிரசின் பலம் 8 உள்ளது. சுயேட்சைகள், இதர கட்சி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 4 3 இடங்கள் காலியாகவும் உள்ளன. அதிக எம்எல்ஏக்கள் பலம் கொண்ட பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைக்கும் கவர்னரின் பரிந்துரைக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். ஆனாலும் சட்டசபையை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி வலியுறுத்தி வருகிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக சந்தீப் சக்சேனா பொறுப்பேற்றார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக பிரவீன்குமார் பதவி வகித்து வந்தார். கடந்த லோக்சபா தேர்தலில் எப்போதும் இல்லாத வகையில் திடீரென 144 தடை உத்தரவு பிறப்பித்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சிகள் தேர்தல் முறைகேடு புகார்களை சுட்டிக்காட்டி பிரவீன்குமாரை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. தொடர் புகார்கள் வந்த நிலையில் இப்பொறுப்பில் இருந்து விடுவிக்க பிரவீன்குமாரும் விரும்பியதாகவும் இது தொடர்பாக தேர்தல் கமிஷனுக்கு அவர் கடிதம் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக மத்திய பிரதேச IAS அதிகாரி சந்தீப் சக்சேனாவை நியமித்து இந்திய தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது. இத்தகவலை தமிழக அரசின் முதன்மை செயலாளர் மோகன் வர்கீஸ் திங்களன்று வெளியிட்டார். புதியதாக நியமிக்கப்பட்ட சந்தீப் சக்சேனா புதன்கிழமையன்று பிற்பகல் தலைமை தேர்தல் அதிகாரி அறையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்த பிரவீன்குமார் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து புதிய தலைமை தேர்தல் அதிகாரிக்கான பெயர் பலகை அங்கு மாற்றப்பட்டது. சந்தீப் சக்சேனா தமிழக வேளாண் துறை முதன்மை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தவர். பிரவீன்குமார் தற்போது தொழில்நுட்ப கல்வி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக வேளாண் துறை முதன்மை செயலாளராக ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆவின் பால் விலை உயர்வை எதிர்த்து பரபரப்பான சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியே ஸ்தம்பித்தது. ஆவின் பால் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் புதன்கிழமையன்று காலை 11 மணியளவில் இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி சாலை மறியல் நடத்தப்போவதை அறிந்து அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் நிறுத்தப்பட்டனர். பகுதி பகுதியாக வந்து இவ்வமைப்பினர் திடீரென சாலை மறியல் நடத்தியதும் பேருந்து, கார்கள் முன் படுத்து கோஷமிட்டதும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. போராட்டக்காரர்களை போலீசார் சூழ்ந்து கொண்டு ஒரு பகுதியில் போக்குவரத்தை திறந்துவிட்ட போதும் மறுபகுதியில் திடீரென போராட்டக்காரர்கள் நுழைவதும் என்று அப்பகுதி ரணகளமாகியது. ஒரு கட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பால் விலை மற்றும் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று கூறி திடீரென பாடை கட்டி ஒப்பாரி வைத்தனர். அத்தியாவசிய பொருட்களின் பால் விலை உயர்வினால் இன்றைக்கு டீ, காபி உள்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையும் கடுமையாக உயரக்கூடிய ஒரு அபாயகரமான சூழலுக்கு மக்கள் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த லிட்டருக்கு 10 ரூபாய் என்பது இந்த பால் விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இன்றைக்கு தமிழக அரசு
கருத்து கணிப்பு என்ற முறையிலே மின்சார வாரியம் தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக ஒரு கருத்து கணிப்பு என்பது நடத்தி இன்றைக்கு மின்சார கட்டணத்தையும் உயர்த்த இருப்பதாக அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. ஆகவே இந்த பால் விலை உயர்வையும் மின்சார கட்டண உயர்வையும் உடனடியாக தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திடீர் மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றிச் செல்லப்பட்டனர். ஏற்கனவே மெட்ரோ ரயில் பணி நடந்து வரும் நிலையில் இப்போராட்டத்தால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. அறிவுரை கூறி ஹீரோவாக நினைக்கும் கருணாநிதிக்கு கிடைக்கப் போவது ஜீரோதான் என்று பன்னீர்செல்வம் பதிலறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி பதவி நிலைத்திடவாவது பதறி எழுவீர் என்ற தலைப்பில் செவ்வாயன்று வெளியிட்ட அறிக்கையில் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாவது மழை பாதிப்பு தொடர்பாக பதறி எழுந்து பணியாற்றிட வேண்டும் என்ற ரீதியில் யோசனை தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து புதனன்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டார். அரசியல் ஆதாயம் தேட கற்பனை கதையை வெளியிட்டுள்ளதாக கருணாநிதி மீது குற்றம் சாட்டியுள்ள பன்னீர்செல்வம் 20 மாவட்டங்களுக்கு உயரதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு எந்தெந்த அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்வையிட்டனர் என்ற பட்டியலையும் வெளியிட்டுள்ளார். கருணாநிதி கூறியது போல் 6 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கவில்லை என்றும் 53,000 ஏக்கர் நிலப்பரப்பு மட்டுமே நீரில் மூழ்கி உள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் திருவாரூர் தொகுதியில் கமலாலயத்தின் வடக்கு கரை பகுதி சீரமைப்பிற்கு 1 கோடியே 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகள் நடந்து வருவதாகவும் மேற்கு கரை பகுதி சீரமைப்பிற்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன என்றும் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். ரோமாபுரி தீப்பற்றி எரியும் போது பிடில் வாசித்துக் கொண்டிருந்த நீரோவை போல கருணாநிதி அறிக்கை வெளியிட்டு ஹீரோ ஆகிவிடலாம் என்று பகல் கனவு கண்டாலும் கிடைக்கப் போவது ஜீரோதான் என்று பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிவிரைவு படையினர் திடீரென்று முகாமிட்டு பதற்றமான பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். கோவையைச் சேர்ந்த அதிவிரைவு படை வீரர்கள் 72 பேர் கமாண்டோ தெய்வக்கணி தலைமையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்தனர். பல்வேறு இடங்களில் முகாமிட்டுள்ள அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 7 உட்கோட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். வரும் 2ஆம் தேதி வரை மாவட்டத்தின் பதற்றமான இடங்களை ஆய்வு செய்து அது குறித்த அறிக்கையை உள்துறைக்கு அனுப்ப உள்ளதாக கமாண்டோ தெய்வக்கணி தெரிவித்தார். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஃபெமிலரைசேஷன் எக்ஸசைஸ் பண்ண வந்திருக்கோம். ஒரு வாரம் 27 இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள 7 சப்டிவிஷன் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களை பார்த்துட்டு இங்க இருக்க லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு நாங்க மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு அனுப்ப போறோம். 7 சப்டிவிஷன்ல டெய்லி ஒரு சப்டிவிஷன் வைஸ் போய் அனலைஸ் பண்ணிட்டு டாடா கலெக்ஷன் பிளஸ் எங்க சென்சிட்டிவ் ஏரியா கம்யூனலி பிளஸ் ரிலிஜியஸ்லி சென்சிட்டிவ் ஏரியா இம்பார்ட்டன்ட் வைட்டல் இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் பார்த்து நாங்க ரூட் மேப் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். மொத்தம் எங்க டீம் வந்துட்டு 72 பேர் வந்திருக்காங்க. புதனன்று மரக்காணம், திண்டிவனம், கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அதிவிரைவு படையினர் ஆய்வு நடத்தினர். கனமழை காரணமாக கோவையில் செங்கல் சூளைகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் உற்பத்தி முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன. பருவமழையின் தீவிரத்தால் தற்போது அங்குள்ள செங்கல் சூளைகள் தண்ணீரால் சூழ்ந்துள்ளன. தண்ணீர் வடிய குறைந்தது 45 நாட்கள் ஆகும் என்பதால் தொழிலாளர்களும் அவரவர் ஊர்களுக்கு சென்று விட்டனர். இதனால் செங்கல் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. உற்பத்தி பாதிப்பால் வரும் காலங்களில் செங்கலின் விலை அதிகரிக்கும் என்று செங்கல் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். ஒரு நாளைக்கு சராசரியா 30 லட்சம் செங்கல் தயாரிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு 10 கோடி செங்கல் தயாரிக்கிறோம் சராசரியா. தென்மேற்கு பருவமழை முடிஞ்சதுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை புயல் சின்னமெல்லாம் ஆரம்பிச்சு தொடர்ந்து மழை பெஞ்சு வர்றதுனால நம்ம ஏரியாவில் செங்கல் உற்பத்தி கடுமையா பாதிச்சிருக்கு. மேலும் இந்த வாரத்துல இருந்தே தீபாவளிக்கு அடுத்த வாரத்துல இருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் தொடங்கிடுவாங்க. ஆனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தேவையான முழுமையான செங்கல் இந்த ஏரியாவில இருந்து கொடுக்குமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா புது செங்கல் தயாரிச்சு வெளியே போறதுக்கு 1 மாசத்துக்கு மேலாகும். ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட செங்கற்களும் தண்ணீரில் கரைந்து விட்டதால் அவற்றின் சப்ளையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் கோவை உக்கடத்தில் கட்டப்பட்டு வரும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டடம் மண்ணில் புதைந்தது. கோவை உக்கடம் பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. 6 மாடிகளுடன் 2500 வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டது. ஆனால் நில அமைப்பியல் வல்லுநர்கள் இந்த பகுதியில் நில அதிர்வு ஏற்படும் வாய்ப்பிருப்பதாக விடுத்த எச்சரிக்கையால் 4 மாடியாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில வாரமாக பெய்த கனமழையால் குடியிருப்பின் ஒரு கட்டடத்தின் அடிப்பாகம் மண்ணில் புதைந்தது.
புதைந்தது. இதனால் கட்டடத்திற்கும் நிலப்பரப்பிற்கும் இடையே 3 அடி இடைவெளி உருவாகி உள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கழிவுநீர் பண்ணை நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது ஆரம்பத்துல புல்லுக்காடு இருந்து இருக்கும்போது இந்த பில்டிங் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ 6 அடுக்கு கட்டி அது மீண்டும் அது வெயிட் ஆகுதுன்னு சொல்லி 2 அடுக்கா கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்கங்க கிராக் விட்டு இருக்குது. இப்ப இந்த மலைக்கு கீழே பேஸ்மெண்ட் இறங்கியிருக்கு. பேஸ்மெண்ட் கல்லெல்லாம் பேர்ந்திருக்கு. அது என்ன அதுக்கு இனிமேல் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவை அம்மன்குளம் பகுதியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் மண்ணில் புதைந்தது. பின்னர் அந்த கட்டடம் முழுவதும் இடித்து அகற்றப்பட்டு தற்போது அங்கு புதிதாக அடுக்குமாடி கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 20,504 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,563 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,185 ரூபாயாக இருந்தது. மதுரை மத்திய சிறையில் கைதிகள் வளர்த்த மீன்களின் விற்பனையை சிறைத்துறை டிஐஜி முகமது ஹனீஃபா புதன்கிழமையன்று துவக்கி வைத்தார். மதுரையில் மத்திய சிறை 5 கைதிகளுக்கு மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒரு காவலர் உதவியுடன் சிறைத்துறை வளாகத்தில் பெரிய மீன்பண்ணை தொட்டி அமைக்கப்பட்டு அதில் பல வகையான மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. கைதிகள் வளர்த்த இந்த மீன்கள் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளன. இவற்றை விற்பனைக்கு கொண்டுவர முடிவு செய்து சிறை வளாகத்தின் வெளியில் மீன் விற்பனை மையம் அமைக்கப்பட்டது. இந்த மையத்தில் புதன்கிழமையன்று சிறைத்துறை டிஐஜி முகமது ஹனீஃபா மீன் விற்பனையை துவக்கி வைத்தார். மதுரை மத்திய சிறை வளாகம் அருகில் தமிழ்நாடு வீட்டு வசதி கழகம் கட்டி முடித்த 25 வீடுகளையும் திறந்து வைத்த டிஐஜி முகமது ஹனீஃபா பயனாளிகளுக்கு அவற்றின் சாவியை வழங்கினார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.